இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. மீகா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நடக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும், எல்லா தீமைகளும், எல்லா தீங்குகளும், எல்லா பிரச்சனைகளும், உபத்திரவத்தின் கிரியைகள், எதிர்ப்பின் ஆவிகள், எதிர்க்கிற மனுஷனுடைய கூட்டங்கள் எல்லாம் விலகி போகும்படி ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பல தடைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். பல காரியங்கள் உங்க வாழ்க்கையில தடையாகவே இருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத தடைகள், இருதயத்திலே வைத்து அழுது கொண்டே நீங்கள் இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த தடைகள்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி நான் தடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன்? நான் என்ன காரியம் செய்தாலும் அதிலே நான் தோற்று போயிருக்கிறேன். என்னால முன்னுக்கு வர முடியல. ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தடைகள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து தான் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போக போகிறார். வேலை ஸ்தலத்துல உங்க உயர்வுக்கு தடையா இருக்கிற மனித சக்திகளை வீழ்த்தும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற மனித கிரியைகளை வீழ்த்தி போடும்படியாக, பொருளாதாரத்திற்கு தடையா இருக்கிற, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தடையா இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை வீழ்த்தி போடும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போக போகிறார். அவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது, ஆண்டவரே எனக்கு முன்பாக நீர் நடந்து செல்லும். ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் நடக்கட்டும், எனக்கு ஒரு உயர்வு கடந்து வரட்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்திற்கான வாசல்கள் திறக்கப்படட்டும், நீர் எனக்கு முன்பாக செல்லும் என்று ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக வைக்கும் பொழுது நிச்சயமாகவே தடைகள் எல்லாம் மாறும். உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து செல்லுகிறார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எத்தனை தடைகள், எத்தனை தோல்விகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எவ்வளவு நாட்கள் காத்திருந்திருக்கிறார்கள், பிரச்சனை, எதிர்ப்புகள், போராட்டங்கள், இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் முன்பாக நடந்து சென்று அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.